இந்தியாவில் பெட்ரோல் ஸ்கூட்டர்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது இந்த ஹோண்டா ஆக்டிவா அப்படிங்கிற இந்த மாடல் தான். அப்படி பெட்ரோல் ஸ்கூட்டரில் முன்னணியில் இருக்க இந்த ஹோண்டா கம்பெனி எப்படா இந்த எலக்ட்ரிக் செக்மெண்ட்டுக்கு வருவீங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸும் அவங்க சைட்லேருந்து எலக்ட்ரிக் விட்டுட்டாங்க, பஜாஜும் அவங்க சைட்லேருந்து எலக்ட்ரிக் விட்டாங்க. இவங்க இந்த காம்படிஷனில் பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரேஸில் இன்னும் ஹோண்டா வரவே இல்லையே. ஏன்னா மற்ற மார்க்கெட்ல எல்லாம் இந்த ஹோண்டா வந்து அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை விட்டுட்டாங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் அவங்க இன்னும் உள்ள வரலையே அப்படின்னு மக்கள்லாம் காத்துட்டு இருந்தாங்க. அப்படி காத்துட்டு இருக்கவங்களுக்காக மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை இப்போ ஹோண்டா வந்து பண்ணியிருக்காங்க. ஹோண்டால QC3 அப்படிங்கிற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிஎஸோட ஐக்யூப் இல்லைன்னா அந்த ஆர்பிட்டரு, பஜாஜோட சேட்டக்கு அப்படின்னு மார்க்கெட்டில் கலக்கிட்டு இருக்கிற மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு இந்த ஹோண்டா QC3 அப்படிங்கிற இந்த மாடல் வந்து எவ்வளவு காம்படிஷன் இருக்கும், இதோட சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இந்த வண்டியோட ஸ்பெக் என்ன, இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ஏதுன்னு இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்க மோகன். வெல்கம் டு மோகோ விலாக்ஸ். முதல்ல இந்த ஹோண்டா ஸ்கூட்டரை எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ரெண்டு செக்மெண்ட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்கூட்டரு. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஏத்தரில் இந்த 450X, இந்த சிம்பிள் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல், இது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும், பவர் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தரோட ரிஸ்டா, டிவிஎஸ் ஆர்பிட்டர் அப்படின்ட்டு ஃபேமிலிக்கு உண்டான ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த ஹோண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபேமிலி ஆடியன்ஸை தான் பிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சேல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்டா மாடலும் டிவிஎஸோட ஆர்பிட்டர் மாடலும் ஐக்யூப் மாடல் தான் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இதை வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேரெக்டாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கே வந்து வண்டியை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. தினமும் ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைங்களை ட்ராப் பண்ணுறவங்க, பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கெலாம் போகிறவங்க அப்படின்ட்டு டெய்லியும் யூஸ் பண்ணுற ஆடியன்ஸுக்காகவே இந்த வண்டியை பிரத்யேகமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசாக, ரொம்ப பல்கியாக கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரும் இந்த ஏத்தரோட ரிஸ்டாவும் எப்படி பெருசா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு உட்காந்துட்டு போற மாதிரி கம்ஃபர்ட்டா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வண்டியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி இதோட சீட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லென்த்தான சீட்டா கொடுத்துருக்காங்க. அதனால ஃபேமிலியில் இருக்க நிறைய பேர் இந்த வண்டியில அழகா உட்காந்து போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஹோண்டா வந்து என்னதான் வெளிநாட்டு கம்பெனியா இருந்தாலுமே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இந்தியாவிலேயே தயாரிச்சிருக்காங்க. இது முழுக்க மேட் இன் இந்தியா ப்ராடக்டா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா, இந்த டிசைனு இதெல்லாம் இருக்கட்டும், இதில் பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது அதை பார்த்து தான் நம்ம வாங்குவோம். இதை வாங்கலாமா வேண்டாமான்னு அதில் இருக்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணுவோம். அப்படி இதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோமா? இந்த ஹோண்டா QC3ல நம்மளுக்கு 3 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி பேக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதனால இதில் 3 கிலோவாட் பேட்டரி பேக்கை நாங்கள் யூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 கிலோவாட் பேட்டரி பேக்கை இதில் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணால் எவ்வளவு கிலோமீட்டர் போகும் அப்படின்னா 145 கிலோமீட்டர் வரையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு IDC ரேஞ்சை வந்து சொல்றாங்க. ஆனா ரியல் லைஃப்ல இது ஒரு 100 கிலோமீட்டர்ல இருந்து 120 கிலோமீட்டர் வரையும் நம்மளால ஓட்டிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பேட்டரி பேக் இருக்கட்டும், நல்ல மைலேஜ் தான். அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் நல்ல மைலேஜ் தான் கொடுக்குது. இதுல சார்ஜிங் டைம்ல ஏதாவது சம்பவம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சார்ஜிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். 0 to 80% சார்ஜ் நம்மளுக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷத்துலயே ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொஞ்சமா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகணும், அதாவது 0 to 100% ஆகணும்னா 4 மணி நேரத்தில் இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள சில பேர் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடுற பழக்கம் வந்து இருக்கும். நைட்டு நம்ம அப்படியே சார்ஜ் போட்டுட்டுருவோம். இதனால நம்மளுக்கு கரண்டும் அதிகமாகும். தேவையில்லாமல் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னதான் பேட்டரிக்குள்ள BMS இருந்து அது ஆட்டோ கட் ஆஃப் ஆனாலுமே ஒரு சில நேரத்தில் அந்த ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்மார்ட் பிளக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எத்தனை மணி நேரம் செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும். அந்த டைம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதை நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட லேப்டாப்பு, ஃபோனு, உங்களுக்கு என்ன கேஜெட்ஸ்க்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. கீழே டேக் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரிப்பா, இதில் வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோமா? முக்கியமாக நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான் ரொம்பவே தேவையாக இருக்கும். இந்த பேட்டரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பூட் ஸ்பேஸில் வைக்கிறதுனாலேயே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து பாதி குறைஞ்சிரும். இதனால நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுற இடத்துல பேட்டரி இருக்கிறனால நம்மளோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு. இதை மற்ற வண்டியிலெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது இந்த QC3ல என்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
32 லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ரொம்ப தாராளமான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் வைக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அதனால இதில் நம்ம ஒரு ஹெல்மெட்டை வச்சுக்கலாம். அது தவிர மற்ற பொருட்கள் எல்லாமே இதில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அதுவும் ஹோண்டா ரோட் சிங்க் அப்படிங்கிற வசதியோட நம்மளுக்கு இதில் அட்டாச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 10x10 நேவிகேஷன் வந்து இதில் இன்பில்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் கீலெஸ் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி இந்த கீலெஸ் கார்லாம் நம்ம அந்த சாவியை வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு நம்ம கார் கிட்ட போனாலே கார் ஓப்பன் ஆகிடுமோ, உள்ளே போய் நம்ம ஆன் பண்ணாலே கார் ஆன் ஆகுமோ, அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையும் கீலெஸ் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது அந்த சாவியை நீங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு அந்த வண்டி கிட்ட போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும், நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சரிப்பா, இதோட ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா அமேஸ் வந்து இந்த QC3 அப்படிங்கிற இந்த மாடலை இன்னும் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்வீல் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ரிவீல் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பற்றியோ இது லான்ச் டேட் பற்றியோ இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலும் அஃபீஷியலாக வரல. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிஎஸ் இந்த ஏத்தர்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதே 3 கிலோவாட் பேட்டரியோட வரும்போது நம்மளுக்கு 1,25,000 1,30,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வந்து இந்த வண்டி வந்து லான்ச் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஹோண்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஜாப்பனீஸ் டெக்னாலஜி தான் இந்த வண்டியில் கொடுக்கறதுனால இதோட லைஃப் டைமும் நம்மளுக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி அவங்க அந்த பேட்டரி ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய இடத்துல இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்லாம் இந்த ஹோண்டா தரப்புலேருந்து வச்சிருக்காங்க. இதை இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி இந்த ஹோண்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷனு. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த QC3 வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை